இப்போ திமுக தனிச்சு நின்றா 40 தொகுதி 50 தொகுதிக்கு மேல வராது. மக்கள் காதல் பூ வைக்கிறாங்க பாருங்க. பூனா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பூ காதல் நல்லா வைக்கிறாங்க. அதுவும் ஸ்டாலின் நல்லா வைக்கிறார். 1000 விமர்சனம் எனக்கும் பிஜேபிக்கும் உண்டு, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டு. முதல்ல ஆர்எஸ்எஸ்ல போய் சாக்கல போய் நின்றார் அண்ணாச்சி. நான் தான் தேவேந்திர குல வேளாளர்கள், ஆர்எஸ்எஸ் அப்படி பசுமாட்டுக்கு எதிரான. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி சுபியான் சாரோடு விவாதிப்பவர். சார், சுபியான் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குட்டிகண்ணா சார், வேற என்ன விசேஷம்? அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன சார்? என்னன்னா, நாம சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, அது நமக்கு அது ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிற யோசிக்கிறதுக்குள்ள அது உறுதியாக போகுது. இது அதில் நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் அப்படி வந்துட்டுருக்கு. அதை நான் சொல்ல தவறுறதில்லை. நீங்கள் அன்றைக்கி நிகழ்ச்சியில் கூட இல்லை, சில விஷயங்களை துரைமுருகன் விவகாரத்தெல்லாம் யூகித்து சொன்னீங்க. அவருடைய மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள், உதயநிதி விவகாரத்தை கூட சொன்னீங்க. அது துரைமுருகனே அதை ஒப்புக்கிட்டாருங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அது ஒரு செய்தி தான். 84 வயசில் ஒரு முதியவர், பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கட்சியிலே பயணிக்கக்கூடிய. ஆமாங்க சார். ஒரு சிறிய புதுசாக வந்த உடனே நீங்கள் பதவிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபார்மேட்டு எல்லாருக்கும் தானே? ஆமாம், எல்லாருக்கும் தான். இளைஞர்களுக்கு பொதுவாக. இளைஞர்கள்னா அப்போ இவர் யார்? உதயநிதியும் இளைஞர் தான். அப்போ அதை அவர் சொல்லணும். ஆமாம், ஆனால் சொல்ல முடியாது. அந்த உடனே எலெக்ஷன்ல நின்றாரு. இப்போ நான் அந்த செய்தியை நீங்கள் எனக்கு இல்லாதனால இப்போ நீங்கள் சொன்ன செய்தி உண்மையாக இருக்கிறது நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேன். எல்லா திமுக காரனும் வந்த உடனே காத்திருக்கணும். எல்லா திமுக காரனும் வந்திருந்த உடனே கட்சிக்கு உழைத்து 35 வருஷம் கழிச்சு ஒரு எம்எல்ஏ கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் கிடைக்காது. கருணாநிதியுடைய பேரனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய மகனுக்கு மட்டும் 1000 லைட்ல நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, மந்திரி பதவி கிடைக்குது, ஆசைப்படுறாரு, என்ன வேணாலும் செய்யறாரு. கார் ரேஸுக்கு தமிழ்நாடு அரசுடைய பணம் 40 கோடி செலவு பண்ணிடுறாரு. ஆமா, அதான் சார். 2019 வர்றாரு, 2021 எம்எல்ஏ ஆறாரு, 2022 மினிஸ்டர் ஆறாரு, அப்புறம் இப்போ துணை முதல்வர். இது வந்து அதைத்தான் நான் அன்னைக்கு நீங்கள் இல்லை, நம்முடைய செய்தி அலசலில் சொல்லியிருந்தேன். திராவிட இயக்க வரலாறு, நீதி கட்சியினுடைய வரலாறு, ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அந்த தொடக்கம், ராபின்சன் பூங்காவில் 49 வரலாறு, பேரறிஞர் அண்ணாவுடைய 1957 62 முழக்கம், 67 ஆட்சி, ராஜாஜியோட இணைவு, காமராஜரோட எதிர்த்து போராட்டம், இப்பப்பட்ட வரலாறுகள், எமர்ஜென்சியினுடைய வரலாறுகள் எதுவுமே தெரியாத ஒரு பையன், இன்னைக்கு திமுக எதுவுமே தெரியாத ஒரு பையன் திமுகவின் அடுத்த முதல்வராக ஆகக்கூடிய அளவிற்கு கொண்டு நிறுத்திருக்கிறீர்களே. திமுகவினுடைய தலைவர்கள் எங்கே போனது உங்கள் தனிப்பட்ட சுய ஒழுக்கம்? இல்ல சார், எம்ஜிஆர் பாடுவார்கள். என்ன சொல்றது? எம்ஜிஆர் பாடுவார்கள், அடிமைகள் உடம்பில் ஏன் ரத்தம் எதற்கு? அப்படிதான் சார், பிரயோஜனம் இல்லை. இப்ப நான் இதை ஏன் இந்த செய்தியில முதல்ல சொன்னா, நீங்க அது பேசுறதுக்கு செய்தி இல்லை, நீங்கள் அன்று இல்லை. நீங்கள் இந்த செய்தி துரைமுருகன் சொன்னது யாருக்கும் தெரியாது, அவருக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு உள்ளத்தின் செய்தியை இது நம்ம ஜெம் டிவி செய்தியாக வெளியிட்டது. நீங்கள் அன்றைக்கு சொன்னீர்கள், அதைத்தான் மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து ஒத்துக்கொண்டார். சார், இப்போ வந்து சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா திருமா 3 நாள் ரொம்ப ஹாட் டாபிக்ல இருந்தார். என்ன டாபிக்? மது ஒழிப்பு மாநாடு. ஆமாம், தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொண்டு வரணும், சரி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, 14 நாள் கழிச்சு யார் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் காலை எடுத்து வச்சு உடனே எப்பயோ 1999 பேசினது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும்ட்ட அதை எடுத்து விட்டு பெரிய பரபரப்பாக. அதாவது மக்கள் நல கூட்டணி இன்னொன்று வந்துச்சு இல்லையா? என்ன கூட்டணி? மக்கள் நல கூட்டணி 2016. அந்த கூட்டணிக்கு இப்போ கொஞ்சம் அந்த கூட்டணியுடைய பல பேப்பரை இப்போ எடுத்து வெளியே விடுறாரு. அத மாதிரி ஒரு டிமாண்டை வைக்கிறார். திருமாவை பொறுத்தவரை நான் என்ன கேட்குறேன், முதல் கேள்வி நம்ம பேசும், மது தடை என்ன சொல்ல, மது விலக்கு, மது விலக்கு ஒழிப்பு மாநாடு சாத்தியம், இது தமிழ்நாட்டில் சாத்தியமா சொல்லுங்க? அப்படி இல்லை சார், அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. போயிட்டு அண்ணா அறிவத்தில் சரண்டரா நமஸ்காரம் போட்டார், அப்படியே காலில் வந்துட்டார். இப்போ முதலமைச்சர் வந்த பிறகு, ஆமா, அமெரிக்காவிலிருந்து முதல்ல வந்த உடனே என்ன மிஸ்டர் திருமா என்ன நீ இல்லை சார், நான் அப்படி இல்லை அப்படிதான். அது சிலவங்களுக்கு எப்படி இல்லை, அப்படி பேசிட்டு இருந்து கடைசியில் பார்த்தா இது மத்திய அரசு
இல்ல மத்திய அரசு மேல பழி போட்டாங்க. மத்திய அரசு மது ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதாவது மத்திய அரசு மது விலக்கு சட்டங்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன், திரும்ப இந்த தலைப்பை எடுத்ததற்கு பின்னணி என்ன அதை சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன் மிஸ்டர் குட்டிக்கண்ணன், அண்ணா அறிவாலயத்தில் போய் ஸ்டாலின் அது ரெண்டாவது அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது இவர் வந்து எல்லாரும் வாங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார் இல்லையா? எல்லாரும் அழைப்பு கொடுத்தாரு. அது எதுக்கு? திமுக அழைப்பு கொடுக்கவில்லை. திமுக கொடுக்கல சார், மற்ற எல்லாருக்கும் மது அது என்ன நோக்கம்? இது அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு என்ன மது விலக்கு, ஏன்னா கள்ளச்சாராயத்தில் நிறைய ஒரு நல்ல நோக்கமும் இல்லை. அதுல நல்ல நோக்கம் சாத்தியம் இல்லை என்பது திருமாவளவனுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல நோக்கு அதுல அரசியல் தான் இருக்கு. அரசியல்வாதிக்கு அரசியல் தான் சார். இன்னும் 1.5 வருஷத்துல, 1 வருஷம் தான், 1.5 வருஷம் இல்லை, இன்னும் 1.25 வருஷத்துல சீட்டு மாத்தணும். திமுகவுக்கு பேர் ஒன்றும் கிடையாது, விளங்காம போயிட்டுங்கிறது திருமாவுக்கு தெரியும், இடதுசாரிகளுக்கு தெரியும், அந்த கூட இருக்காங்கள முக்கிய இஸ்லாமிய அமைப்பாளர் எல்லாருக்கும் தெரியும் திமுக உருப்படாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பேரை கெட்டு போயிட்டு. இல்ல கூட்டணி வேணும் சார் அவங்களுக்கு. கேளுங்க சார், பேர் கெட்ட மட்டும் இல்லை, ஏத்தாப்புல இருக்கிற ஏடிஎம்கேயும் வழங்காது. ஆமா, பிஜேபி விளங்கவே விளங்காது. அப்ப என்ன லெவல் இருக்கும்போது இருக்கிறதுல கொஞ்சம் விளங்கி ஏதாவது ஒன்றும் விளங்காத கட்சி வரப்போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் தான். ஏன்னா எந்த கட்சியும் நான் கேட்குறேன், இன்னைக்கு பிஜேபி மத்தியில் வரி பயங்கரவாதத்தில் உச்சபட்சமாக போயிட்டாங்க, எப்படி உருப்படும்? இன்னைக்கு ராமர் கோயிலை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பகவான் ராமரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அது முடிஞ்சு போச்சு சார், முடிஞ்சு போச்சு சார். அது எந்த அளவுக்கு அதை பேசப்படும் பொருளாக யாருமே வராம ஹிந்து அந்த விதிகளுக்கு மாத்திரமாக இவரே போய் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கேமரா வச்சு காட்டினார் மோடி, ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி திமுக வந்து பேரஞ்சர் அண்ணா பெருந்தலைவர்னு எத்தனை நாள் பேசுவோம்? நீங்கள் கடையில் போய் சாமான் விலை கூடி போச்சு, எல்லாம் எதுவுமே இல்லையா சார்? அதே சார், சட்ட ஒழுங்கு இல்லை. அப்போ இன்னைக்கு திருமாவளவனுக்கு தெரியுது திமுக வந்து 125 தொகுதி நம்மளோட நின்று தான் ஜெயிச்சாங்க. இப்போ திமுக தனிச்சு நின்றா 40 தொகுதி 50 தொகுதிக்கு மேலே வராது. நீங்க அப்படி சொல்ல, அவரு முதல்வர் என்ன டார்கெட் வச்சாரு? 200 தொகுதி சார். அது வைப்பாரு சார். ஆமா, இல்ல எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து போயிருக்கு. எதிர்கட்சிகள் எடப்பாடியெல்லாம் ஒரு தலைவனே கிடையாது சார். இல்ல சார், உண்மையில திரும்ப எடுத்தது அரசியல் ட்ரெண்ட். அது ஒன்று அவருக்கு ஆமா, அவர் 23ஆம் புலிகேசி இல்லை, 23ஆம் புலிகேசி திருமா. எப்படி 23ஆம் புலிகேசி படத்துல ஐயோ இந்த புறாக்கு வந்த அக்கா போர் பாருன்ட்டு சொல்லிட்டு போருக்கு போவார். போயிட்டு டோரை திறந்த உடனே வெள்ளைக்கொடி ஆட்டி சரண்டர் ஆன அதே மாதிரி தான் இப்போ திருமா. நான் ஒரு பாலிசியை சொல்கிறேன், நீங்கள் ஒரு பாலிசியை சொல்கிறீங்க. ஆமா, அதுதான் நான் சொல்ற முறை வேற, ஆனா கருத்து ஒண்ணுதான். ஆமா, கருத்து ஒண்ணுதான், என்னுடைய கருத்து தான். அரசியல் நோக்கம் தான், அரசியல் நோக்கம் தான். கடைசியில் பார்த்தா அப்படியே மாறி போச்சு. இல்ல திரும்ப வந்து கூப்பிடவே இல்லை. அதுக்குள்ள ஸ்டாலின் எங்க கட்சியில இருந்து RS பாரதி TK வருவான்ட்டாங்க. ஏன் கூப்பிடாம இவங்க வர்றாங்க? ஆமா சரி, இது இந்த விஷயம் எனக்கு நீங்க சொல்லி தான் தெரியும். கூப்பிடாம அவரே இல்ல, இந்த செய்தியில பார்க்கல. இல்ல, நன்றி திரு குட்டிக்கண்ணன். அதுல திரும்ப அப்படிதான் பதிவு செஞ்சீங்க. சரி, நான் என்ன கேட்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன், லெட் மீ நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ த கொஸ்டின், த பீப்புள் ஹேவ் பீன் வாட்சிங் வாட் ஐ ஆஸ்க் யூ. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக யார் வரப்போறா? எது திமுக RS பாரதி TKS இளங்கோவன். யாரை எதிர்த்து RS பாரதியும் TKS இளங்கோவனும் போரிட போறாங்க சார்? மத்திய அரசு சார். சரி, அப்படி இல்ல, மாறி போச்சு. இல்ல கோவத்தை கிளப்பாதீங்க நீங்க. இல்ல அவங்க சொல்றாங்க கோவத்தை கிளப்பாதீங்க. இல்ல சார், மத்திய அரசு மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு மதுக்குழு என்னதான் சம்பந்தம் இருக்கு? இல்ல, அதாவது மத்திய அரசு ஆர்டிகல் 47 மது ஒழிப்புக்கான சட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் அமுல்படுத்தணுமா? சரி, அப்படி சரி, இல்ல உங்க கண்ட்ரோல்ல தான் டாஸ்மார்க். இல்ல, இதுதான் மக்களுக்கு செய்யற துரோகங்கிறது. இல்ல எப்படி எல்லாம் மக்கள் காதல் பூ வைக்கிறாங்க பாருங்க. பூனா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பூ காதல் நல்லா வைக்கிறாங்க. அதுவும் ஸ்டாலின் நல்லா வைக்கிறாரு. இது மது ஒழிப்பு அங்க போய் பேச போறாங்க. உங்க கண்ட்ரோல்ல தான் இது இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது. இப்ப அவன்கிட்ட ஒரு பத்திரிகைக்காரன் அறிவாரவன கேட்பான், ஏயா மத்திய அரசாங்கம் கொண்டு வருது, கொண்டு வராம போகட்டு, அதை விட்டுரு, தமிழர்களுக்காகவும் தமிழர் நலங்காக்கும் அரசாங்கத்திற்காகவும் இந்த மதுவிலக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கான்னு ஸ்டாலின் கேட்டா என்ன சொல்லுவாரு? இருக்கு இருக்கு. ஏன் செய்யல? நீ அவரை போய் சொல்ற. முதல்ல ஒன்னுட்டு அதிகாரம் இருக்குல்ல. இப்ப நீ மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னா நீ பேசலாம். நீ மதுவிலக்கு கொண்டு வா, பீகார்ல கொண்டு வந்திருக்கல,
குஜராத்தில் இல்லை, அப்புறம் நீ ஏன் கொண்டு வர மாட்டேங்க? இது ஸ்டேட் கன்கரன்சிலே இருக்கு. எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்புறாங்க பாருங்க. இதுதான் அநியாயக்காரர்களுடைய வாக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. தங்களுடைய அதிகாரம் இருந்தும் செய்யக்கூடிய ஆளுமைகள் இருந்தும் செய்ய முடியும் என்றாலும் அநியாயமாக இதுதான் மக்கள் விரும்பல. மக்கள் புரியலாம், மக்களுக்கு அறிவு இருக்கு. இல்லை சார், இந்த மாநாடு நடந்தால் எப்படியோ அரசு மீது குற்றச்சாட்டு வைக்க அவரே வந்துட்டார். இப்போ அதிமுக இந்த இதுக்கு வருவாங்களா? உண்மையில் அதிமுக கூப்பிட்டா கட்டாயமாக இந்த மதுவிலக்கு மாநாட்டில் ஒழிப்பு மாநாடு கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதுன்ட்டு அவங்க எதிரில் பேசணும் சார். அந்த தைரியம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த இல்லத்துக்கு செல்றாங்க திருமதி சசிகலா அம்மா. அவங்க போயிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில் உள்ளவதான், அண்ணாதுறை இதில் தான் அதிமுகவில் இருக்கேன். ஆனால் மும்மொழி கொள்கையை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழுக்கு எந்த இடையூறும் இல்லை, இங்கிலீஷுக்கும் இடையூறு இல்லை. மூன்றாவது மொழியை ஹிந்தியை தான் படிக்க வேண்டும் என்று எந்த வைக்கவில்லை. ஆமா, அத புதிய கல்வி. ஆமா, திருமதி சசிகலா அம்மையார் சொல்றாங்க 64வது பக்கத்தில், மொத்தம் 64 பக்கம் கொண்ட டிராப்ட்ல 65 பக்கம் மொத்த டிராப்ட்ல 4வது அத்தியாயத்தில் உட்பிரிவான 11லேருந்து 23 வரைக்கும் தெளிவா இருக்கு. அதை படிச்சு பாரு. ஹிந்தி எங்கேயும் திணிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை, ஹிந்தி தான் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் தென்னிந்திய திராவிட மொழிகளான தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், துளு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், தமிழும் பல படிக்கலாமே. அதை விட்டு போட்டு மத்திய அரசு வரக்கூடிய 2500 கோடி வரவில்லை. மத்திய அரசு வர வேண்டிய 573 கோடி வேற பிரிவில் வரல. எல்லாமே இளைஞர்களுக்கு பாதிக்கின்றதே. பேராசான் அண்ணா என்ன சொன்னார்? பேரறிஞர் அறிவாற்றலோடு சில விஷயத்தை எந்த முகாமிலிருந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அறிவுறுத்தல் என்ற பெயரில் அழுத்தம் கொடுத்தால் திமிருது எடுங்கள் என்று சொன்னார். நான் சசிகலா சொல்கின்றேன், இதை நீங்கள் மோதல் போக்கை கையாளாமல் மத்திய அரசோடு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் சொன்னார். ஆமாங்க சார், இது தவறா தப்பா? ஆமா, இல்லை. இப்போ நான் கேட்குறேன், அதே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை இது ஏற்ற மாட்டேன்ட்ட. இப்போ மத்திய அரசு இந்த மது ஒழிப்புக்கு விளக்குக்கு சட்டம் கொண்டு வருமா இருந்தா இது அமுல்படுத்திடுவாரு. அப்போ மக்களை இல்ல அமுல்படுத்திடுவாரு. மடையரா மாத்துறீங்க. ஆமா, மடையரா மாத்துறீங்க. ஆமாங்க சார். இல்ல அவரு டிஎம்கே அந்த மாதிரி. நான் என்ன கேட்குறேன், 1000 விமர்சனம் எனக்கும் பிஜேபிக்கு உண்டு, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டு, உங்களுக்கும் பிஜேபிக்கு உண்டு. இந்த விஷயத்துல மத்திய அரசுடைய பங்கு என்ன? ஒன்றும் இல்லை சார். அப்போ எதுக்கு நீ மத்திய அரசை குறை சொல்ற? இல்லை இது நீ மத்திய அரசு ஏன் குறை சொல்ற? இல்லை அப்படியே உல்டா பண்ணிட்டாங்கல்ல, உல்டா பண்ணியாச்சு. இல்லை மாநில அரசு என்ன சொல்ல போகிறாங்க? இதில் ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற எல்லாமே திமுககாரன் தான். எல்லாம் இவங்க தான் திமுககாரன். நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அவ்வளோ போராட்டம் நடத்துறீங்கள, இதே விசிகா திமுககாரன் நடத்துகிற அந்த ஃபேக்ட்ரி இதில் போயிட்டு உங்களால் போராட முடியுமா? இன்னொரு விஷயம், இந்த சாராயத்துல மிகப்பெரிய முக்கியமான ஆள் யாருன்னா டிஆர் பாலுடைய பையன் டிஆர்பி ராஜா தான் சார். உன்னங்கட்ட மார்டின் கூட இதுல இருக்கா சார்? எல்லாரும் இருக்காங்க. அவர்தான் 550 கோடி எப்படி சார் கொடுத்தாங்க மனுஷன்? சார் 1000 சில்லற என்னமோ கோடி, 600 கோடி இங்க கொடுத்தாரு. அங்க எவ்வளவு கொடுத்தாரு? எங்க நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு. அங்க லாட்டரி இருக்கு, எதுவுமே இல்லாம இங்க எப்படி கொடுத்தாரு? ஆமாவா? எதுக்கு? இதுதான் இந்த டாஸ்மார்க். ஏன்னா நிறைய இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அவர் கம்பெனியில இருந்து. அது இருந்து அதாவது என்னமோ சொன்ன மாதிரி எதுக்காகவும் பிரயோஜனம் இல்லாம ஒரு அரசியல்வாதி ஆட மாட்டான். மார்டின் வந்து இவ்வளவு பணம் கொடுத்துருக்கானா, மார்டினுக்கும் திமுக தலைமைக்கும் என்ன உறவு? அதான் சார். அதே மார்டின் தான் சார் இப்ப விசிக கட்சிய தேவையான ஃபைனான்ஸ் அவங்க தான் சார் செய்யறாங்க. மறைமுகமா மருமகன் ஆதர்ஸ் அர்ஜுன் அங்கே தானே கட்சியில் சேர்ந்த உடனே பொதுச் செயலாளர். எப்படி இருக்குது சார்? எப்படி டிஎம்கேல உதயநிதி சேர்ந்த உடனே எம்எல்ஏ மினிஸ்டர் துணை முதல்வர் போகிற, அது இவர் சேர்ந்த உடனே பொதுச் செயலாளர். அதே பிசிகால் எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. எப்படி? அதாவது விசிகாக்கு தேவையான ஃபண்டை இது பண்ணிட்டாங்க. அப்புறமா 2 கம்யூனிஸ்ட்டு 25 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க.
எதுவும் போராட்டம் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாம் இதாச்சு. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த இண்டஸ்ட்ரி அவன் கையில் போயாச்சு சார். உன்னங்கிட்ட ஒன்றே ஒன்று சார், அது நடந்தாலும் தமிழ்நாடுன்ற பேரை சட்டசபையில் கருணாநிதி நாடுன்னு மாட்டினா கூட மாற்றுவாங்க சார். அந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், 50-60,000 கோடி இருக்கு சார். சார் சார் 50-60 சார், நாய்க்கு எலும்பு துண்டு போகிற மாதிரி ஒரு 1000 கோடி அள்ளி போட்டால் எங்கே சார் போக போகுது சார்? எங்கே போக போகுது? எல்லாம் வாழை சுற்றிட்டு உட்கார போகிறாங்க. அதுதானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோ இதுவாக பேசுறதுல அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும். நான் இல்லை நல்ல குறிச்சியில் போயிட்டு என் கண்ணெதிரில் பார்த்தேன். இவ்வளோ நடந்தது. ஆத்திரத்தோட பேசுறீமே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு ஆர்மியை காட்டும். இதை எதிர்த்து போராடுறதுக்கு தமிழ்நாட்டில் எவனையா ஒரு வலிமையான எதிர்கட்சி இருக்கான்னு கேளுங்க. கிடையாது சார், எடப்பாடியும் கூட கிடையாது. எடப்பாடி கூட கிடையாது. அதாவது எடப்பாடி ஆட்சி இல்லை, எடப்பாடி ஆட்சி நான் வந்த உடனே 3 மாசத்துக்கு உள்ள போடுறோம். என்னதை போட்டாரு? கொடநாட்டு இதுல ஆமா ஒன்றும் நடக்கல. எப்படி நடக்கும்? ஆமா, எடப்பாடியை கூப்பிட்டு ஐயா விஷயம் செக்ஷனா இருக்கு, கட்டிங்க தர்றேன், வாய புத்து. ஆமா சார், எடப்பாடி நல்லா நீ ஏன் சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ கொடநாடுங்கிறது செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதல்ல ஒரு ஆளுமையுடைய பங்களாவில் 5 கொலை நடந்திருக்கப்பா. ஆமா, இது குறித்து விமர்சிக்க முடியாம பெரிய ஆவுன்னு பேசிட்டு 21க்கு அப்புறம் இன்டர்போல்ல கனெக்ஷன் வருதான். இன்டர்போல்ல அல் உமா, அல் கொய்தா, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸா சம்மந்தப்பட்டிருக்கான். ஆமா, நான் கேட்குறேன், இன்டர்நேஷனல் கொலையில கொடைக்கானல்ல கொடைக்கானல் ரோட்டில் நடந்திருக்கிற இந்த கொலையில் ஹமாஸும் ஹவுதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸு ஐஎஸ்ஐ எல்லாம் வந்தால் தான் இன்டர்போல். அல் கொய்தாலாம். ஆமாம் சார். அப்புறம் இன்னொரு நைஜீரியாவில் இருக்க நிறையா பொக்கா ஹராம், ஜெய்ஷி முகமது, அல் பதரு, இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. இவனெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கானோ தெரியல. புரியலையா? எவ்வளோ பைத்தியக்காரனா? ஆமாம், இந்த முதலமைச்சர் எவ்வளோ பைத்தியக்காரனோ பாருங்க சார். தமிழ்நாட்டை ஜனங்களை நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க சார், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே இது வரைக்கும் ஏதோ திரும்ப பெரிய இதுவும் கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை உண்மையில் நான் கேட்குறேன் சார், திரும்ப இந்த ஆட்சியில் அவங்களால ஒரு கொடி ஏற்ற முடியுதா? அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏதாவது அதே மாதிரி வேங்க வயல் நடந்தது, தண்ணி தொட்டில் மலம், இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நாங்கள் நேரில் இது நடந்தது, அதாவது இதாச்சா? திரௌபதி அம்மா இதாச்சா? எவ்வளோ உழவு நின்றுட்டு பொறுமையாக இருக்கிறாரு. இவளையும் பார்த்துட்டு அந்த தலித்து மக்களுக்கு இவரை தலைவராக ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்றுக்கிட்டு உனக்கு நீ ஒரு அடிமை ஆயிட்ட. எது திமுகவுக்கு உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடும். நீங்கள் திரும்ப சொல்றீங்க. இப்போ திமுகவுக்கு இன்னொருத்தர் அடிமையாக வர்றாரு. யார் சார் அது? டாக்டர் கிருஷ்ணசாமி மெதுவாக துண்டை போடுறாரு, பார்த்தீங்களா? ஆமாம் சார். உதயநிதி ஏன் வரக்கூடாது? என்ன முதல்ல ஆர்எஸ்எஸ்ல போய் சாக்கால போய் நின்றார் அண்ணாச்சி. நான் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்று ஆர்எஸ்எஸ் அப்படி பசுமாட்டுக்கு எதிரான இன்னைக்கு பசுமாடு பண்டி ஆடு மாடு எல்லாம் விட்டாச்சு. இன்னைக்கு உதயநிதிங்கிறார். என்னையா நாடு இது? என்னையா நாடு சார்? உண்மையில் இப்போ இருக்குது. ஏன்னா பாருங்க சார், இந்த கூட்டணியினால தான் ஜெயிக்கிறோன்ட்டு எப்படிலாம் ஸ்டாலின் காய் நகர்த்திட்டார் பார்த்தீங்களா? அந்த மாநாட்டிலேயே அதிமுக கலந்துக்கிற மாதிரி, திமுக அரசை எதிர்த்து பேசாத மாதிரி எப்படிலாம் நீ ஏன் உதயநிதி அமைச்சிருக்கலாம்? இதில் டாஸ்மார்க்னால நிறைய பேர் விதவியாரான்ட்டு கனிமொழி அமைச்சிருக்கலாம் இல்லை? சரி, இப்போ இவங்களால எது இது இருக்கும்போது இவங்களுக்கு உட்காந்து இதுக்கு மேலே நேரம் கொடுக்க வேண்டிய இல்லை. இல்லை சார், இதுதான் கதை. நீங்கள் சொன்ன கதை இதுதான். அதாவது அரசியல் ஒரு லாபத்திற்காக திருமாவளவன் நடத்துகிற இந்த போராட்டத்தில் திமுக அவரை ஜால்சா செய்து தன் பக்கத்தில் அழைத்து கொண்டார். இல்லை இல்லை, அது இல்லை, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆலந்தூர் பாரதியும் போவார், டிகேஎஸும் போவார். இல்லை இல்லை, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ பார்த்துக்கோ. அதிமுக இருக்கு, இப்போ விஜய் இருக்க, நான் போயிடுவேன். எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாடு அண்ணாச்சி போய் நிற்பார், சீமா இந்த போய் நிற்பார். அதுக்கு தான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது இல்ல மக்கள் மேல இது இல்ல. ஒரு தலைவர் என்னன்னா ஒரு அறிவுபூர்வமா பேசுறேயா. நீங்க நான் உண்மையில ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்கறதான் வாசிக்கிறார். எடப்பாடிக்கு ஒண்ணுமே இல்லை.
சீமா அவ பெரிய தலைவர் மாதிரி ஆட வழங்க மாட வழங்கண்டு ஏடகோடமாக ஒன்று கிடக்கு ஒன்று பேசுகிறார். ஒரு பொம்பளையை போய் பார்த்து அவன் நல்லா பேசியிருக்கிறா, அவளை போய் பிசுருன்னு சொல்கிறான். அப்புறம் பிசுருன்னு நீ சொன்னியேன்னு கேட்டால் நான் பிசுருன்னு சொல்லுவேன் மசுன்னு சொல்லுவேன், நீ என்ன பிடுங்கினான்னு மக்களை பற்றி பேசுகிறார். இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு கீழே இதை தான் நான் நினைக்கிறேன். முடிச்சுக்கிடுவோம், அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். பெருந்தலைவர் காமராசர், ஓமந்தூரார், அப்புறமா சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார், பேரறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா கூட எடுத்துக்கிடுங்க, எம்ஜிஆரை கூட எடுத்துக்கிடுங்க, இப்படிப்பட்ட கருணாநிதி எடுத்துக்கிடுங்க, ஓமந்தூர் ரெட்டியார், எப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு பேச தெரியாதவர்கள்லாம் ஆட்சிக்கு வர்றாங்க. இல்லைன்னா ஓவராக என்ன பேசணும்னு பேசுகிறாங்க. பேச்சு மைக்கு கிடைச்சா பேசுகிறவங்கலாம் அரசியல் தலைவராக மாறிட்டான். அவனுக்குலாம் என்ன ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு அரசனுடைய செயல்பாடு, ஒரு தூய்மையான மனிதனாக இருக்கணும் சார். அடுத்தவன்கிட்ட காசு வாங்கக்கூடாது. இது வந்து கடவுளுடைய பணி. அரசியல் என்பது நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் உங்களுக்கு முடியாது. நீங்கள் இங்கேருந்து தாம்பரத்துக்கு போனால் வண்டிக்கு 1 லிட்டர் போடணும்ல. ஆனால் சொந்த பணமே எடுத்து கோடி 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 கோடியா தங்களுக்கான திட்டங்கள். ஆமாம் சார், தங்களுக்கான திட்டங்கள். இன்னைக்கு பரந்தூரில் அவ்வளோ பேரும் பாருங்க, கோடிக்கணக்கான இடத்த வாங்கி போட்டிருக்கான். ஆமாம், கிளாம்பாக்கத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போய். ஆமாம், இன்னைக்கு பாருங்க பொன்னேரி காட்டுப்பள்ளி அந்த பக்கத்தில் இனி ஒரு 10 வருஷத்துல பெரிய டெவலப்மெண்ட். அங்க மெட்ரோ ஸ்கீம் வரப்போகுது. பெரம்பூரா எந்த ஒரு மாதவரத்தில் அங்க கோடி வந்துருச்சு. அங்க கோடிக்கணக்கான இனி ஒன்றும் இடம் கிடையாது. வட தமிழ்நாடு தான். ஆமா, இப்போ இவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்து வாங்கின பிறகு 10 நாளைக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வருது. இதில் தான் பினாமி பணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. வருந்துகிறேன் எம் தொலைக்காட்சியின் மூலம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மிக மிக ஒரு கவலம் தான். இந்த நிகழ்ச்சியோடு நண்பர் குட்டிக்கண்ணனோடு ஒரு சிறிய என்னது சாப்பிட்டோம், என்னது பொங்கல், இதே எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. சரி, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. டெல்லியில் என்னமோ பிரச்சனை போயிட்டு இருக்கேன். ஆமாம் சார், அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுங்க. அது என்ன ஓடிட்டு இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப பரிதாபமாக பண்றாரு. நம்ம பெரியவர் அண்ணா ஹசாரே நான் தான் சொன்ன தம்பி யாரையா அரசியலுக்கு போனா அப்படிங்கிறாரு. காங்கிரஸும் பிஜேபியும் நடிப்பு நடிப்பு நடிப்பு. இல்லை, இங்கேயும் நடிப்பு. இதே மாதிரி அங்கே அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடிப்பு. இல்லை, 5 மாதம் சிறையில் இருந்து முதல்வராக இருந்தார். இன்னைக்கு ஜாமீனில் வெளியே வந்தார். என்னாச்சு? அவர் வந்து சிசோடியா, சஞ்சய் சிங் எல்லாம் வந்துட்டாங்களே. எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த உள்ள கிடக்க கவிதாவும் வெளியே வந்துட்டாங்க. கவிதா வந்துட்டாங்கல்ல. ஆமா, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு தெரியும்? இல்ல இனி அவ்வளவுதான், இனி உள்ள போக மாட்டாங்க. ஆஹா, இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாரு, நான் ரிசைன் பண்ணிடுறேன்ட்டு. ஏன்னா பண்ணி தான் ஆகணும். நீ வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாது, எந்த ஃபைலையும் கையெழுத்து போட முடியாது. இந்த இந்த லிக்விட் இது வந்து மது விலக்கு புதிய கொள்கை பற்றி, அந்த மது கொள்கை அது எதுவுமே நீ யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போட்டு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல சரி, அதுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஜெயலலிதாவுக்கு பெயில் கொடுத்தாங்க, தண்டனை 4 வருஷம் கொடுத்தாங்க. அவங்க மொத்தம் முதல்வராக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இதே உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து இவங்களுக்கு. அதே ஐஏஎஸ் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ட்ரையலு எல்லாம் முடிஞ்சு ஆமாம் தண்டனை கொடுத்துரு. இது இன்னும் ட்ரையலே முடியல, இன்னும் இதுவே பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நீ உண்மையா சாட்சிகளை அழிக்கிறதுக்கு அதெல்லாம் செய்வாங்கல்ல. ஆரம்ப கட்டத்துல இருக்கு. எப்படிலாம் பேசலாம் பாரு சார். அது எல்லாமே முடிஞ்சுது. ஆமா, அது முடிஞ்சு கோர்ட் எல்லாரும் have been waiting for verdict. ஆமா, அப்பதான் அவங்க to be continued as a CM. ஆமா ஆமா, இது வந்து இனிஷியேட்டிவ். ஆமா, ஆரம்ப இப்பதான் எப்படி இருக்கு பாருங்க. சரி, நம்முடைய நிகழ்ச்சி முடிவதற்கான நேரம் ஒதுங்கி விட்டது. வேறு இல்லை சார், அதாவது எதுக்கு தெரியுமா, இப்போ வந்து தொடர்ந்து டெல்லியில் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சுட்டு வர்றாரு அசம்பிளி எலெக்ஷனில். இப்போ அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் அந்த அதிருப்தி போக்குறதுக்கு, ஏன்னா இப்போ வந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர் இந்த 3த்துலேயுமே பிஜேபி வராது, ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஆமாம், அதனால் இப்பயே நம்ம சட்டமன்றத்தை கலைச்சிட்டு அதுதான் கலைக்க போகிறது இல்லை, இது பண்ணிட்டா அந்த அனுதாபத்தில் நம்ம ஜெயிக்கலான்ட்டு அப்படி ஒரு நாடகம் நடத்துகிறார். இது ஒன்று, வேற எந்த இது இல்லை. ஏன்னா முதல்வராக எதுவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எப்படி இங்கே நல்லு பிரசாத் யாதவ் வந்து தன்னுடைய ராபரி தேவியை வச்சு நடத்தினாரோ அதே மாதிரி இப்போ ஒரு முதல்வராக உட்கார போகிறாங்க. அந்த இதில் தான் இவர் ரிசைனுக்கு பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. அதாவது ஜெயிக்க போகிறது இல்லை,
இந்த அனுதாப ஓட்டில் இது வச்சு ஜெயிக்கலான்ட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் நவம்பர் இது வந்து இவருடைய ஆட்சி பிப்ரவரிக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் கழிச்சிட்டா அது மத்திய அரசு தேர்தல் கமிஷன் சீக்கிரத்தில் 6 மாதத்தில் இது பண்ணிவிடுவாங்க. அடுத்த பிப்ரவரி இருக்கு 2025 அது வரைக்கும் ஈர்த்துட்டு போயிட்டு அவங்க டம்மி பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் செய்வாங்க. எப்படிலாம் அரசியல் எப்படிலாம் பொதுவாக இந்தியா முழுவதும் அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறார்கள் என்பதை மட்டும் நம்ம சொல்லுவோம். அடுத்த இதில் நம்ம நிறைய பேசலாம் சார். சரி சார், இன்னும் பரபரப்பான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.